உங்களோட முதற் கருத்தை கேட்டுறேன் சார். இந்த டெவலப்மெண்ட் பற்றி ஒரு 2 லைனில் சொல்லுங்களேன். அதாவது 6 மாதங்கிறத தேர்தல் தேதி வரை கொண்டு போகிறாருன்னா இதில் வந்து யாருமே முபாரக் தவிர அவர் கூட இப்போ யாரும் கூட்டணியில் இல்லைங்கிறதா உண்மை. முபாரக்கு நான் உறுதியாக இருப்பேன், என்னை நம்பினவங்க கிட்ட நான் சரியாக இருப்பேன்னு இப்தார் விழாவில் பேசியிருக்கிறாரு. நெல்லை முபாரக் எஸ்டிபிஐ முபாரக்கு திண்டுக்கல்ல கண்டஸ்ட் பண்ணாங்க. இன்னொன்று பாமக விஷயத்தில் தன் கூட கூட்டணியில் இருந்த தேமுதிக விஷயத்தில் ராஜ்யசபா இல்லைன்னு சொன்னவருக்கு பாமகவை ஒரு கட்டத்தில் அவங்க மாறி மாறி கூட்டணி போவாங்க, திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துட்டாங்கங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னவருக்கு இன்னைக்கு வந்து என்டிஏல இருக்கக்கூடிய பாமக பற்றிய கேள்வி வரும்போது அவுட்ரைட்டாக எங்கள் கூட்டணியில் இல்லைங்கிறத அவருக்கு சொல்லதுக்கு மனசு இல்லைன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு வட தமிழகத்து அரசியலில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் அல்லது பாமக 2 பேரில் ஒருத்தர் முக்கியங்கிற மனநிலைக்கு அவர் வந்ததாட்டு நான் கணிக்கிறேன். தேமுதிக ராஜ்யசபா பற்றி பேசும்போது கூட்டணி கட்சி அவர் டீல் பண்ண விதமும் கூட்டணியில் இல்லாமல் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சின்னு இவர்களாலே விமர்சிக்கப்பட்ட, அதுவும் 2021க்கு பிறகு விமர்சிக்கப்பட்ட திமுக கூட்டணியிலே சேர்ந்துட்டாருங்கிற வார்த்தையும் சொன்னார். அவரை பற்றி கேட்கும்போது வந்து ஒரு கிளியர் கட் பதில் இல்லாததும் அவரோட பிரியாரிட்டி லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது பாஜக அல்ல பாமக தாங்கிறது என்னுடைய ஒரு லைனில் சொல்லணும்னா எஸ்டிபிஐட்ட நான் எடுத்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னொரு நிலைப்பாட்டில் பாமகவை தேமுதிகவை டீல் பண்ணது மாதிரி பண்ணல, முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாருன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவருடைய நடவடிக்கைகளையும் பேச்சில் இருந்து நான் இன்டர்பிரட் பண்ணுறேன். கடந்த காலங்களில் சில மாதங்களுக்கு முன்பு வரையிலும் திமுக கூட்டணி உடைந்து விடும், பாஜகவிடமிருந்து விலகி வந்த பிறகு அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டது 2 விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒன்று அதிமுகவை ஒன்றுபடுத்துறதுன்ற ஒன்று, அதுக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர் ஈல்டாகல, திட்டவட்டமாக ஒரே நிலைப்பாட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு முனையில் திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும், இப்போ பாருங்கள் சிபிஎம் பிரச்சனை பண்ணுறாங்க, விசிக வந்து விலகி வரப்போகிறது, அந்த கூட்டணியிலிருந்து விலகி புதிய கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும்னு சொன்னாங்க. இப்போ அந்த டாக்லாம் இல்லையே. அதாவது ஈரோடு கிழக்கில் திமுக வேட்பாளர்களுக்கு காங்கிரஸும் ஆதரித்ததும், அந்த வேட்பாளர் பதவியேற்பில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் நின்றதும், கோயம்புத்தூர் மாநாடு என்றாலும் சரி, காஞ்சிபுரம் பவள மாநாடு என்றாலும் சரி, ஒவ்வொரு அக்கேஷன்லையும் ஜோதிபாசு தன் கூட்டணியை இன்டாக்டாக வச்ச மாதிரி முக ஸ்டாலின் கூட்டணியை இன்டாக்டாக வைக்கிறத வெளிப்படுத்துகிறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்குள்ளே அங்கேருந்து யாரும் வரமாட்டாங்க, அவங்க வெற்றி பெற்ற அணி வெற்றி தொடருவாங்கிற மனநிலைக்கு வந்த பிறகு தான் ஆப்ஷன் ஓப்பன்னு எல்லாத்துக்கும் சொன்னார். அதில் பாஜக ஆப்ஷனும் ஓப்பன்னு சொன்னாலும் கூட பாஜக அவருக்கு ஸ்கீம் ஆஃப் திங்கிங்கில் இல்லை, எடப்பாடி அண்ணாமலைக்கு ஸ்கீம் ஆஃப் திங்கிங்கில் அதிமுகவும் இல்லை. 2 பேருக்கு இடையில் உள்ள அந்த போர் மீண்டும் தொடரணும்னு தான் நான் கருதுறேன். ஸோ நீங்கள் சொல்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது அதிமுகவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு பகுதியினர் பிஜேபியோட போகிற மனநிலைக்கு இருக்காங்க. பிஜேபியில் கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ், சிட்டிங் எம்எல்ஏஸ், இவங்க வந்து ஒரு கூட்டணி வேணும், ஏடிஎம்கேயோட வேணுன்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 2 கட்சிக்கும் தலைமை வைக்கிறவங்க திரு அண்ணாமலை ஏடிஎம்கே வேணும்னு நினைக்கல, எடப்பாடி அவர்கள் தலைமையில் கூட்டணிக்கு போக அவர் விரும்பல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட போகிறதுக்கு அவர் விரும்பல, அண்ணாமலை இருக்கக்கூடிய பிஜேபியோட போகிற விரும்பலங்கிறது தான் உண்மை. ஆனால் டெல்லி கிளைமேட்டுக்கு பிறகு நேற்று நடந்த கூட்டத்தில் டாக்டர் தமிழிசை அண்ணாமலை பெரிய தலைவராட்டும், அண்ணாமலை மாற்றப்பட்டு தலைவராக வருவார் என்று பேசப்பட்ட ஒரு செல்வாக்கான தலைவர் தான் சகோதரர் நயனார் நாகேந்திரன். எம்ஜிஆருக்கு பிறகு செல்வாக்கான தலைவர் அண்ணாமலை பேசுகிறதும், டெல்லி கிளைமேட்டும் நாம் ஒரிசா மாதிரி தெலுங்கானா மாதிரி கட்சியை வளர்க்குறத பார்ப்போங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது தான் அஸ்ஸாம் டேட் காணிக்குது. இன்னைக்கு தெளிவாக எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டணி கட்சி எஸ்டிபிஐ முபாரக் மட்டும்தான். தேமுதிகவும் டிஎம்கே ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதிமுக ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணலை, பட் திமுக ஆப்ஷனையும் அவங்க தெளிவாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட்ஜெட்டை பாராட்டுறதுனாலும் சரி, அந்த டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக அரசுக்கு ஆதரவாக அனுப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனாலும் சரி, கழிஞ்ச வருஷம் பட்ஜெட்டை என்ன சொன்னாங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது தேமுதிகவும் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி 6 மாதங்கிறத தேர்தல் தேதிக்கு தள்ளி போடுறதுக்கு காரணமே கூட்டணி கிளைமேட் வந்து சாதகமாக இல்லை. பட் திமுக அணி தாண்டி மற்றவங்க வந்து ரீஅலைன்மெண்ட் ஆவாங்கங்கிறது தவிர்க்க முடியாதது தான். தேர்தல் நெருங்கும் போது எத்தனை அணிகளாக இருக்கும். இப்போ வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஒரு கூட்டணி, எதிர்கட்சியில் 3 அணிகள் 4 அணிகள்ன்ற முறையில் இப்போ இன்னைக்கு இருக்குது. தேர்தல் நெருங்க இந்த அணிகள் குறையும். ஒரு எதிர் அணியில் வந்து ஒரு ரீகுரூப்பிங் நடக்கும். அது ஒரு அணியா 2 அணியா. அதிமுகவுக்கு வாய்ப்புள்ளவங்க பாமக
உறுதியா சொல்லல. பாமக ஒரு வாய்ப்பு இருக்குது, அவரும் விரும்புறாரு. பாமக ரொம்ப டஃபா வெரி கார்ட் பார்கெனிங் பண்ணுவாங்க தெரியுது அவங்களுக்கு. அதனால தான் அவங்க இன்னைக்கு பாமக கூட்டணி ஆட்சியில் இடம் வரும்னு சொல்றாங்க. என்டிஏன்னு சொல்லல, கூட்டணி ஆட்சியில் அங்கே இடம் சொல்றாங்க. அடுத்தால நடிகர் விஜய் அவர் தனிச்சு நிற்கிறாரா அல்லது எடப்பாடி கிட்ட ஒரு நல்ல சீட்டு கிடைச்சுன்னா அதை வாங்கிட்டு போறாராங்கிறதும் டு பி சீன், வெயிட் அண்ட் வாட்ச் தான். இவருக்கு இப்போ கூட்டணியில் வாய்ப்புள்ளது இவரு பிரியாரிட்டி கொடுக்கறது பாமகவுக்கு தான். அவங்க டஃபா பார்கெயின் பண்ணுவாங்க. இன்னொரு இவரோட ஸ்கீமில் இருக்கிறது தாவேகா. பாஜக ஆப்ஷன் ஓப்பனுங்கிறதுக்காக பாஜகவை சொன்னாரே தவிர பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுல உள்ள சிரமங்கள், அண்ணாமலையின் அதிரடி அரசியல் எல்லாமே எடப்பாடிக்கு நன்றாகவே தெரியும். இல்லை, ஏடிஎம்கேவோட போகிறத பிஜேபியோட ப்ரையாரிட்டியில் இல்லை. அவங்க ஒடிசால கட்சியை வளர்த்தது போல, தெலுங்கானாவில் வளர்த்தது போல இங்கே வளர்க்கறது தான் ப்ரையாரிட்டின்னு சொல்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு முக்கியம் இல்லை. எப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 2024 மக்களவை தேர்தல் முக்கியம் இல்லை, சட்டமன்ற தேர்தல் 26 தான் முக்கியம்னு ஐயா முடிவெடுத்து மோடி பிரதமருங்கிற ஒரு இதுக்கு அவர் வரல. அதுவும் சீட் ஷேரிங்கில் தான் பிரேக் ஆச்சு. 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன்னு சொன்னார். வெரி டஃப் பார்கெய்னர். அவங்க 12 சீட்டு குறைஞ்சி நாங்கள் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லும்போது கதவு திறந்திருக்கு, சன்னல் திறந்திருக்குலாம் டெல்லியில் உள்ள முக்கிய தலைவர்கள் வந்ததும் இவர் கண்ணல் திறந்தாலும் கதவு திறந்தாலும் 6க்கு மேலே இல்லைன்னு சொல்லும்போது, அவங்க ரெட்டலுக்குன்னு சொல்லும்போது அது முறிஞ்சு போச்சு. இப்போ சட்டமன்றம்னு சொல்லும்போது அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயும் 29 ஜெயிக்கிறதுக்காக ஒரிசா தெலுங்கானா பாணியில் தமிழ்நாட்டிலையும் சாதிக்க முடியும்னு என்டிஏ பலப்படுத்துறது விஷயத்தையும் பாஜகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு மும்மொழி கொள்கை, இது திராவிட இயக்கத்துக்கு எதிரான கொள்கை, பேரறிஞர் அண்ணா வகுத்த இருமொழி கொள்கைக்கு எதிரானது. அதில் தமிழக முதல்வர் இருமொழி கொள்கையில் தெளிவாக இருக்கும்போது இவங்க கட்சியை பலப்படுத்துறோன்னு மும்மொழி கொள்கையை எடுத்து அதில் பாமகவும் மனவருத்தம் படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, பன்னீர்செல்வம் போன்றவர்கள் மனவருத்தம் வாய்ப்பு உண்டு. தினகரன் அதுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டே பண்ணிட்டாங்கன்னா அண்ணா இருந்தா ஏத்திருப்பாருன்ற இடத்துக்கு போயிட்டாரு தினகரன். அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏத்திருப்பாரு, அண்ணாவே இந்தி படிச்சிருப்பாருன்ற கொள்கையை எடுத்து அதுக்கு 1 கோடி கையெழுத்துன்னு போட்டாங்கன்னா திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியை பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் அண்ணாமலை செய்யறாரு. ஸோ அண்ணாமலை அங்கே இருக்கிறத வரை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நட்புறவுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணாமலை தான் அங்கே இருப்பார். அண்ணாமலை தான் மோடிக்கு பலம்ங்கிறத தமிழிசையும் நயினாரும் நேற்றைய கூட்டத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பிஜேபி பார்வையில், அது ஏடிஎம்கே பார்வையில் பார்த்தா சட்டமன்ற தேர்தல் வரையிலும் கூட்டணி இல்லைன்னு ஒத்தி வைக்கிறாரு, அப்போ பார்த்துக்கலான்னு. பிஜேபியோட கோணத்தில் பார்த்தா ஏடிஎம்கேவோட போவதற்கு அண்ணாமலை போன்றவர்கள் தயாராக இல்லை, அவங்க ப்ரையாரிட்டி அது இல்லைன்றீங்க. தயாராக இல்லை. ஏற்கனவே 2% இடம் உள்ளாட்சி தேர்தலில் கொடுப்போன்னு சொன்னார். 5% கேட்டு தான் அது முறிஞ்சு எடப்பாடியும் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டார். பன்னீர் கொடுக்கலான்னு சொல்லும்போது அவர் கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி 3வது முறை பிரதமர் ஆவார், 330 சீட்டுன்னு சொன்ன பிறகும் சீட்டு தயாரால தான் முறிஞ்சது. இப்போ 18% வாக்கெடுத்ததுக்கு உள்ள சீட்டை அண்ணாமலை குறைஞ்சு நிற்க மாட்டார், அதை எடப்பாடி கொடுக்க மாட்டார். பார்லிமெண்ட் வேற, அசம்பிளி வேறம்பாரு. அண்ணாமலை நாங்கள் ஹரியானாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் வளர்ந்துருக்கோம் பாரு. ஸோ இது இவங்க கிளைமும் அவங்க கிளைமும் ஏணி வச்சாலும் எட்டாது. ஸோ அவங்கவுங்க பாதையில் தான் போயிட்டு இருப்பாங்கன்னு நாங்கள். பட் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு புள்ளி வந்துடும்ல, திமுக ஆட்சிக்கு எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு புள்ளியில் 2 பேரும் ஒன்று சேர்ந்து இப்போ எனக்கு என்ன இடம், உனக்கு என்ன இடம், என்னோட உயரம் என்ன, உங்கள் உயரம் என்ன, இதில் பார்கெயின் இருக்கலாம். ஆனால் கடைசியாக தேர்தல் தேதி அறிவித்த உடனே ஒரு பொது நோக்கம் அப்படின்ற பேரில் ஒன்று சேர மாட்டாங்களா? திமுக ஆட்சிக்கு எதிர்ப்புன்னு என்டிஏ சொல்றதே இங்கே திராவிட இயக்கம் வர்சஸ் இந்துத்துவா, ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏன்னு கொண்டு வரதுக்கு தான் அவங்க அந்த அரசியலை பண்ணுறாங்கிறது என்னோட கணிப்பு.